ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காரசாரமான இந்த ஊறுகாயோட நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஓகே, இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய்க்கு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பெரிய பேன் போட்டுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நல்லா ஒரு அரை கப்புனா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம். சில சமயம் அந்த கசப்பு டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரணும். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்தே 7 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது பெருங்காய பொடிக்கு அப்புறமா 7-8 காஞ்ச மிளகாய் இதை கிள்ளி இது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா, நரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க, மேலே தெளிச்சிரும். நல்லா நிறையாவே நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு கண்டிப்பாக லோ இல்லைலாம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. கிளறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நீங்கள் மூடி வச்சு கூட இதை கொதிக்க விடலாம். நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூட மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நுரைச்சி கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம மஞ்சப்பொடி சேர்க்க போகிறோம். மஞ்சப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். மிளகாய் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால நான் நிறையா மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் நிறையா நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாயோட குவான்டிட்டி கம்மி ஆகிடும். ஏன்னா இது நல்லா ஓரளவுக்கு திக்காக ஆகிருக்கும். திக்காக ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் நீங்கள் ட்ரை கடாயில் நல்லா சூடு பண்ணி வறுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த ஊறுகாயோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க தான் ஊறுகாய் நல்லா திக்காகி உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்களேன், நான் எந்த அளவுக்கு நான் தக்காளி அரைச்சி போட்டேன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு ஆரம்பத்தில். இப்போ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட காரசாரமான டேஸ்டான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கிளாசிக் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.